சினிமாவில் ரூபாய் 200 கோடி வாங்கிய விஜய் முதல்வராக இனி மாதம் எவ்வளவு ரூபாய் சம்பளம் பெறுவார்? முன்னணி நடிகராக இருந்த விஜய் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். விஜய் தனது திரை வாழ்க்கையின் உச்சத்தில் நடிப்பை துறந்தார். நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்ததன் நோக்கம் குறித்து அவர் ஒரு முறை தனது உரையில் பேசுகையில், நடிகராக ரசிகர்களிடம் கிடைத்த அன்பு, தமிழ்நாட்டு மக்கள் அளித்த அன்பு மற்றும் வெற்றி ஆகியவற்றிற்கு சேவை செய்யவே அரசியலுக்கு வர விரும்புவதாக தெரிவித்தார். தனது திரை வாழ்க்கையின் உச்சத்தில் 2024ஆம் ஆண்டு அரசியலில் நுழைந்தார். அதே ஆண்டில் அவர் சினிமாவிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்தார். 2024 தனது அரசியல் கட்சியான தாவேகாவை தொடங்கி மக்கள் சேவை செய்ய உறுதியேற்றார். இதன் காரணமாக எந்த ஆதரவும் இல்லாமல் மக்களின் நம்பிக்கையால் மட்டுமே தமிழ்நாடு தேர்தலில் 2026இல் 100க்கும் மேற்பட்ட இடங்களை வென்றார். விஜய் தென்னிந்திய சினிமாவிற்கு நன்கு அறியப்பட்ட நடிகர் ஆவார். அவர் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். அறிக்கைகளின்படி அவர் ஒரு படத்திற்கு கணிசமான தொகையை வாங்குகிறார். அவர் ஒரு படத்திற்கு 200 முதல் 275 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது. தகவலின்படி ஜனநாயகன் படத்திற்கு 275 கோடி ரூபாய் வாங்கினார். அதே நேரத்தில் லியோ மற்றும் கோட் படங்களுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார். ஒரு படத்திற்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் நடிகர் விஜய் தற்போது நடிப்பை விட்டுவிட்டு தமிழ்நாட்டின் முதல்வராகியுள்ளார். இந்த நிலையில் தகவலின்படி தமிழ்நாடு முதல்வரின் மாத சம்பளம் சுமார் 2.8 லட்சம் ஆகும். இதில் பதவி தொடர்பான படிகள் மற்றும் சலுகைகள் அடங்கும். மேலும் இந்த தொகை அடிப்படை சம்பளம் மாதம் சுமார் 2.05 லட்சம் ரூபாயாக கூறப்படுகிறது. இதனுடன் ஆண்டு சம்பளம் பற்றி பேசினால், அறிக்கைகளின்படி தற்போதைய கட்டமைப்பின் அடிப்படையில் முதல்வராக விஜயின் ஆண்டு சம்பளம் 34 லட்சம் ரூபாய் ஆகும். கூடுதலாக மருத்துவ வசதி, பாதுகாப்பு, முதல்வர் இல்லம் மற்றும் நிர்வாக ஆதாரங்களும் கிடைக்கின்றன. அரசியலுக்கு வருவதற்கு முன்பு விஜயின் கடைசி படம் பற்றி பேசினால், அவரது படம் ஜனநாயகன் பல்வேறு சர்ச்சைகள் காரணமாக இதுவரை வெளியாகவில்லை. முதலில் ஜனவரி 2026இல் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் தணிக்கை குழுவிலிருந்து அனுமதி கிடைக்கவில்லை. தற்போது சர்ச்சைகளுக்கு பிறகு தயாரிப்பாளர் விஜயின் பிறந்தநாளான ஜூன் 22 அன்று வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை.